அதிகமான பர்ஃபார்மன்ஸ் ரீசனபிளான விலைக்கு. இதுதான் OnePlus Nord 4. இதை சைனாவில் A3Vயாக லான்ச் ஆகலை நான் ஏற்கனவே கவர் பண்ணேன். பட் குளோபலாக லான்ச் பண்ணையில் OnePlus சில சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த Nord 4 என்னோடய ப்ரைமரியாக ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோனோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். இங்கே மேஜரான சேஞ்ச் டிசைன். இது சைனாவில் லான்ச் ஆன A3V. இது குளோபலாக அவங்க லான்ச் பண்ண Nord 4. டெஃபினட்டாக லுக்ஸ்ன்னு வரையில் இது ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா கிளாஸ் பேக்குக்கு பதிலாக பேக்கில் இப்போ மெட்டல் அண்ட் கிளாஸ் இருக்குது. சைட்ஸும் மெட்டல் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இனிஷியலாக அந்த டாப்பில் உள்ள கிளாஸ் எனக்கு கொஞ்சம் சீப்பாக பட்டுச்சு. பட் யூஸ் பண்ண பழகிருச்சு, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் போக OnePlus இந்த ஃபோனை பிளாக் அப்புறம் சில்வரில் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா சில்வர் தான் இந்த தடவை பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பேக்கு ஒரு டெக்ஸ்சர்ட் லுக் இருக்குது. லுக்கு தான், நீங்கள் எந்த கலர் வாங்கினீங்கனாலும் பேக் ஸ்மூத்தாக ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. இப்போ பேக் சைட்ஸ் எல்லாமே மெட்டலாக இருக்கையில் ரிசப்ஷன் எஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே பிரச்சனை எதுவும் இல்லை. நான் டெஸ்ட் பண்ண டயத்தில் எந்த வியர்டான ட்ராப்ஸோ இல்லை வீக் சிக்னல் இஷ்யூஸோ நான் ஃபேஸ் பண்ணல. இப்போ மெட்டல் இருக்கிறதுனால ஃபோனோட வெயிட்டும் கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் இருக்குது. பட் இப்போ எல்லா ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட இந்த வெயிட் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எட்ஜஸ் ரவுண்ட் ஆஃப் ஆயிருந்தாலும் ஃபோன் ஒரு பாக்ஸி ஃபீல் தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. மற்ற ஃபோன்ஸ் அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்க நல்லா இருக்குது, ஃபங்க்ஷனலாக இருக்குது. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர் இருக்குது, ப்ளஸ் ஒரு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க அப்ளையன்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு 6.74 inch ஃப்ளூயிட் AMOLED பேனல் இருக்குது. இதை பேண்டா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. இது ஒரு 1.5K பேனல், ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல். ஏறக்குறைய 450 பிக்சல்ஸ் per inch பிக்சல் டென்சிட்டி. ஃப்ளாட் பேனல், பெசல்ஸ் மினிமலாக இருக்குது, கிட்டத்தட்ட சிமெட்ரிக். பாட்டமில் கொஞ்சம் திக்காக இருக்குது, பட் பெருசாக நோட் பண்ணுற மாதிரி இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz, ஆனால் இது LTPO கிடையாது. HDR சப்போர்ட் இருக்குது, பட் நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் ஆகாது. பிரைட்னஸ்னு பார்த்தா OnePlusோட கிளைம் 2150 nits, பட் அது HDRக்கு தான். எங்கள் டெஸ்டிங்கில் 1250 nits வரைக்கும் போச்சு ஆட்டோ மோடில். ஸோ அவுட்டோர் யூசேஜ்க்கு பிரச்சனை எதுவும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா ரிச்சாக லவுடாக இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்தாலும் Nord 4ஓட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட் உள்ள SoC. அவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது Qualcommோட Snapdragon 7 Plus Gen 3. இந்த Gen 3 SoCஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மோஸ்ட் பவர்ஃபுல்னு நான் சொல்ல, அது 8 Gen 3 தான். பட் பெஸ்ட் வேல்யூ கொடுக்குற காசுக்கு மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இந்த SoCயில் தான். இதை பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என் A3V வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப்பை பார்ப்போம். இப்போ எல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏன்னா இந்த வருஷம் Qualcomm என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷன் 8 Gen 3 ஃப்ளாக்ஷிப் எடுத்து அதில் உள்ள அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது போன ஜெனரேஷன் 8 Gen 2 மாதிரி. ஸோ நம்மளுக்கு புது X4 Prime கோர், அந்த புது A720 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், A520 எஃபிஷியன்சி கோர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் ஸ்பிளிட் அப் 8 Gen 3யோட 1+5+2 இல்லாமல் 8 Gen 2ல் இருக்கிற மாதிரி 1+4+3. இப்போ கிளாக் ஸ்பீட்ஸ் 8 Gen 2ஓட கம்மி தான். பட் அந்த புது டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இங்கே CPU பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 8 Gen 2 லெவலில் இருக்குது. பட் போன ஜென்ரேஷன் பார்த்த மாதிரியே GPU கண்டிப்பாக 8 Gen 2 அளவுக்கு கிடையாது. இங்கே Adreno 732 கொடுத்துருக்காங்க. இது 8 Gen 1ல் உள்ள Adreno 730யோட கொஞ்சம் பெட்டர். இங்கே 7 Plus Gen 3யோட 16 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 512 GB வரைக்கும் UFS 4.0 ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் 128 GB UFS 3.1 தான். இங்கே தான் A3Vக்கும் Nord 4க்கும் நான் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் நோட்டீஸ் பண்ணேன். இப்போ என்னோட A3V வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே OnePlus பெர்ஃபார்மன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருந்தாங்க, தெர்மல்ஸ் கிடையாது. ஸோ ஃபோன் கொஞ்சம் ஹாட் ஆச்சு, ஆனால் த்ராட்லிங் எதுவுமே இல்லை. Nord 4ல் அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. Nord 4 ரொம்ப கூலாக ரன் ஆகுது, ஆனால் அதுக்கு காரணம் த்ராட்லிங் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த டெசிஷன் எனக்கு புரியல. பர்சனலாக எனக்கு ஃபோன் கொஞ்சம் வார்மானாலும் பரவாயில்ல, பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும், நான் அதை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் ஹீட் ஆகும் ஆனால் த்ராட்லிங் இருக்காது, இல்லை கொஞ்சம் த்ராட்டில் ஆகும் ஆனால் ஹீட்டிங் இருக்காது. இந்த ரெண்டு சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே த்ராட்லிங் இருந்தாலும் கேம்ஸ் மோஸ்ட்டாக ரன் ஆகும், சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி இருக்கலாம் கிராஃபிக்ஸ்னு வரையில். பட் ரொம்ப டிமாண்டிங்காக இல்லாத வரைக்கும் எல்லா கேம்ஸுமே நல்லாவே ரன் ஆச்சு. இப்போ நீங்கள் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட பேட்ரி ஈஸியாக ஒரு நாள் நிற்கும். ஏன்னா 5500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன விஷயம், இதுதான் எனக்கு பாக்ஸில் கிடைச்ச விஷயங்கள். நீங்கள் இப்போ இந்தியாவில் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கும் இதே தான் கிடைக்க போகுது. பட் மிடில் ஈஸ்ட், யூரோப் இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வாங்கினீங்கன்னா
ஒன்ப்ளஸும் சார்ஜர் கட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனிவேஸ் இந்த 100 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி 12 நிமிஷத்தில் 50% கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்னு வரையில் திருப்பியும் சில விஷயங்கள் ப்ளோட்வேர் அதிகமாகவே இருக்குது. இந்த பாயிண்டில் ஒன்ப்ளஸ் ஃபோன்ஸ்க்கும் ஓப்போ ரியல்மி ஃபோன்ஸ்க்கும் சாஃப்ட்வேரில் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரில. ஏன்னா ஆக்சிஜன் ஓஎஸ்ங்கிறது வெறும் பேரில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ளோட்டை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சில செட்டிங்ஸை மாற்றினீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்போ ரியல்மி ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஸ்டேபிளாக இருக்குது, ஹாப்டிக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர் எப்போ மாதிரியே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ண. நாட் 4 இந்த ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஒன்ப்ளஸ் 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸ் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது பெஸ்ட் அப்டேட் பாலிசின்னு சொல்லலாம். இப்போ சில ஏஐ ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஆடியோ சம்மரிஸ், ப்ரௌசரில் ஆர்டிகல்ஸை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், அப்புறம் ஏஐ இரேசர் எடுத்த ஷார்ட்லேருந்து எதையாவது கட் அவுட் பண்ணோன்னா, அப்புறம் ஏஐ ஸ்மார்ட் கட் அவுட், இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு, பிரச்சனை எதுவும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் கரெக்டாக தான் இருந்தது. இப்போ இமேஜஸ் பற்றி பேசல, பின்னாடி ஒரு டுவல் கேமரா செட்டப் இருக்குது. இங்கே திருப்பியும் சில விஷயங்கள். ப்ரைமரி சென்சர் இந்த தடவை 50 மெகா பிக்சல் சோனி லிட்டியா லைட் 600 f1.8 லென்ஸோட பேரா இருக்குது, ஓஐஎஸ் இருக்குது. பட் லைட் 600ங்கிறது ஒரு அரை இன்ச் சென்சர். நாட் 3ல IMX 890 யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது 1/1.56 இன்ச் சென்சர். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சென்சர் சைஸ் இங்கே கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி கேமரா ஒரு டவுன்கிரேட் தான், பட் இங்கே பெட்டரான ஐஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆகிருக்கு. இமேஜஸ் ப்ராசஸிங் எல்லாமே நல்லா இருந்தது, ரிச்சாக இருந்தது இமேஜஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. லோ லைட்டில் நான் எதிர்பார்த்ததோடவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த ஷாட்டை பாருங்கள், டீட்டெயில் லெவல்ஸ் நல்லா இருக்குது, நாய்ஸ் மினிமலாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரிசல்ட்ஸ். வீடியோன்னு வரையில் 4K 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும், ஃபுட்டேஜ் ஸ்டேபிளைஸ்டாக இருந்துச்சு, நல்ல டீட்டெயில், நல்ல டைனாமிக் ரேஞ்ச். செகண்டரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், கலர்ஸ் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது, டீட்டெயில் கொஞ்சம் லாஸ் ஆகும், பட் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கணுன்னா இந்த ஃபோனில் எடுக்கலாம். செல்ஃபீஸ்னு வரையில் 16 மெகா பிக்சல் f2.4, ஸ்டில்ஸ் நல்லாவே இருந்துச்சு, போர்ட்ரேட்ஸ் கூட. வீடியோன்னு வரையில் 1080/30 தான் மேக்ஸ். இந்த ப்ரைஸிங்க்கு வெறும் 1080 வீடியோங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். நெகட்டிவ்ஸ் பற்றி பேசையில் நம்ம க்ரீன் லைன் இஷ்யூ பற்றி பேசி தான் ஆனோம். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ப்ளஸ்னாலே க்ரீன் லைன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஓவராகவே ப்ளோ அவுட் ஆகிருக்கு. க்ரீன் லைன் இஷ்யூஸ் வரலன்னு நான் சொல்லலை, இது ஒரு ஒன்ப்ளஸ் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சில வருஷம் முன்னாடி மேனுஃபேக்சரான சில சாம்சங் பேனல்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ எந்த பிராண்ட்லாம் இந்த சாம்சங் ஸ்க்ரீன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ டிஸ்பிளேஸ் ஃபெயில் ஆக ஆரம்பிக்குது, க்ரீன் லைன் இஷ்யூஸ் வருது. ஆன் பேப்பர் ஒன்ப்ளஸ் இதை நல்லா டீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஃப்ரீ லைஃப் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் டிவைசஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் இந்தியாவில். இன்னும் கொஞ்சம் டிகின் பண்ணி பார்க்கல நிறைய நேரம் சர்வீஸ் சென்டர்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பேனல்ஸ் அவைலபிளாக இல்லை, அதுக்கு பதில் நாங்கள் புது ஃபோனுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வவுச்சர் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இது எனக்கு சரியாக படல. எஸ், இப்போ சில பிராண்ட்ஸ் இது விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி, இப்போ உதாரணத்துக்கு சாம்சங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே தெரியாத மாதிரி மல்ப ட்ரை பண்ணதோட இது பெட்டர் தான். பட் ஒன்ப்ளஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும். எனிவேஸ், இந்த க்ரீன் லைன் இஷ்யூவை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம திருப்பி நாட் 4க்கு வருவோம். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த ஃபோனுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது. பட் இதோட மெயின் பாசிட்டிவ் நம்ம இன்னும் பார்க்கல, அதுக்கு வருவோம். ப்ரைஸிங். இந்தியாவில் நாட் 4 30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ப்ளஸ் வெப்சைட்டில் சில கார்டு ஆஃபர்ஸோட இன்னும் சீப்பாக கூட அவைலபிளாக இருக்குது. மற்ற மார்க்கெட்ஸ்லையும் ப்ரைஸிங் காம்படிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்கிங் ப்ரைஸ்க்கு நாட் 4 ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஆஃபரிங் மாதிரி தான் தெரியுது. இப்போ உங்களுக்கு கேமிங் ரொம்ப ப்ரையாரிட்டி இல்லை, ஆனாலும் ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் வேணும், நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கிற டிவைசஸ், நல்ல கேமராஸோட, சாலிடான பேட்டரி லைஃபோட, ப்ளஸ் லாங் டைம் சப்போர்ட், அந்த 4 இயர்ஸ் சப்போர்ட்டோட வேணும்னு பார்த்தீங்கன்னா நாட் 4 உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டாக இருக்கலாம். எனிவேஸ், இதான் என்னோட கருத்து. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.